வணக்கம் நேர்களே. இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. இன்னைக்கு நம்மளோட சிறப்பு விருந்தினரா இணைஞ்சிருக்கிறாரு சமூக செயல்பாட்டாளர் திரு ஜெகதீஸ்வரன் அவர்கள். வணக்கம் தோழர். வணக்கம் மேடம். எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருக்கு. ஒரு பக்கம் இவங்களுக்கு தேவையான மெஜாரிட்டி கிடைச்சிடுச்சு. இன்னொரு பக்கம் கூட்டணி கட்சிகளுக்கு ஆட்சியில பங்கு, அதிகாரத்துல பங்கும் கிடைச்சிடுச்சு. இனி வர நவம்பர் மாசம் வரைக்கும் இவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அப்படி இருந்தும் தொடர்ந்து அதிமுகவ உடைச்சு அங்கேருந்து இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் இங்க வந்து சேர்ற படலம் வந்து தினம் தினம் அரங்கேறிக்கிட்டு இருக்கே. இதுக்கு என்ன அடிப்படை காரணம்னு? ஒண்ணு 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது தேர்தலுக்கு முன்னாடி 4 முனை போட்டின்னு சொல்லப்பட்டாலும் தேர்தலுக்கு பிறகு முடிவுகள் சொன்னது ஒரு மும்முனை போட்டியாக இது முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறது. அதிமுக ஒரு பக்கம் வலுவிழந்து இருந்தாலும் நீங்க அவ்வளவு ரொம்ப மோசமா போயிடுச்சு, இனிமேல் அவ்வளவுதான், அது எதிர்காலமே இல்ல அப்படிங்கிறது. அதுக்கு எடப்பாடி பழனிசாமி நிறைய அதுவும் ஒரு காரணமாக இருந்தாலும் அந்த இடத்துக்கு போல. அப்போ அடுத்து நடக்க போகின்ற இடைத்தேர்தலாக இருக்கலாம், இல்ல உள்ளாட்சி தேர்தலாக இருக்கலாம், இல்ல நாடாளுமன்ற தேர்தல் வரைக்கும் கூட இது மும்முனை போட்டியாகத்தான் இருக்கும். மும்முனை போட்டியில இருக்கிற சிக்கல் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப ஒரு கட்சி 35%, திமுக 25%, அதற்கும் குறைவாக அதிமுக சதவீதம் வாங்கியிருக்காங்க. இன்னைக்கு தாவேக்காவோட ஒரு 45 நாள் இல்ல 2 மாத ஆட்சியில மக்களுக்கு ரெண்டுமே பார்க்கிறாங்க. ஒரு பக்கம் சில பாசிட்டிவான விஷயங்கள் சொல்றாங்க. அதே மாதிரி சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஒரு வந்தா எல்லாம் உடனே சரி பண்ணிடுவேன்னு சொல்ல விஷயங்களாகட்டும், மின்சார வெட்டாகட்டும், இன்னும் சொல்லப்போனா அந்த லஞ்ச ஊழல கூட இது இப்படியே தொடருமா, இன்னும் சொல்லப்போனா அது நடப்பது உண்மையா இல்ல நெரேட்டிவா இதெல்லாம் கொண்டு வரக்கு முயற்சி பண்றாங்களா அப்படிங்கிற சில கேள்விகள். சட்டமன்றத்தில் விஜய் அவர்கள் பேசிய உரை, இன்னும் சொல்லப்போனா திமுக தலைவர் ஸ்டாலின் குறித்து அவர் பேசிய விஷயங்கள், வெளியில போய் அவர் பேசுற விஷயங்கள், இது எல்லாமே சேர்த்து இவங்களுக்கும் ஒரு ஆன்டி இன்கம்பன்சிங்கிறது ஸ்லோவா செட் ஆகி வரதை பார்க்கின்றோம். நீங்க வந்து அது ஒரு நீண்ட காலம் அது ஆட்சி அமைக்கிறாங்களா இல்லையாங்கிறது வேற விஷயம். ஆனால் அப்போ இந்த 25-35ங்கிறது எப்போது வேணாலும் மாறலாம். இந்த 35 இந்த பக்கம் வரலாம், இந்த 25 எப்போ வேணாலும் போகலாம். ஏன்னா இது மும்முனை போட்டியாக நடக்கின்றது. இது இந்த ஆபத்து தொடர்ச்சியா இருக்கு. நான் 3 பேருக்கும் இந்த ஆபத்து இருக்குங்கிற திமுக, அதிமுக, தாவேக்கு 3 பேருக்கும் இந்த ஆபத்து இருக்கு. அப்ப எந்த ஒரு ஆட்சியாவது மோசமா இருக்குன்னு மக்கள் ஃபீல் பண்ணாங்கன்னா திமுக மறுபடியும் கொண்டு வருவாங்க, இல்ல திமுக வேண்டாம் நினைச்சாங்கன்னா அதிமுக கொண்டு வருவாங்க. இந்த பிரச்சனை இருக்கு. அப்ப ஒரிஜினல் என்ன யோசிக்கிறாருன்னா, மும்முனை போட்டிங்கிற நமக்கு என்னைக்குமே டேஞ்சர். நம்ம வந்து நிறைய சொதப்பல்கள் பண்ணா நம்ம திரும்ப 3வது இடத்துக்கு போகலாம், 2வது இடத்துக்கு போயிடுவோம். அப்ப இதை வந்து ஒரு இருமுனை போட்டியாக வச்சுக்கிறது நல்லது. எப்போ வந்து காங்கிரசுக்கும் திமுகவுக்கும் ஒரு போட்டி இருந்தது. அதிமுக வந்த பிறகு அந்த இன்னும் சொல்ல போனா எம்ஜிஆர் அவர்கள் போட்டிட்டு அந்த தேர்தல் 4 முனை போட்டின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. இன்னைக்கு வரைக்கும் அவர் பாருங்க 30% எம்ஜிஆர் வந்து செயல் த்ரூ பண்ணிட்டாரு, 4 முனை போட்டி. ஆனால் அதற்கு பிறகு திமுக அதிமுக மாறிச்சு, இருமுனை போட்டியாக மாறிச்சு. ஒரிஜினல் வந்து இப்ப அதே முடித்து வர்றாரு. என்ன நினைக்கிறாருன்னா, மும்முனை போட்டிங்கிறது நமக்கு ஆபத்து, தாவேக்கு ஆபத்து. அப்ப நம்ம என்ன பண்ண இருமுனை போட்டியாக மாறுறோம். அப்ப டிவிகே அகைன்ஸ்ட் டிஎம்கே நம்ம வந்து தேர்தலுக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்தோம். அதையே இப்ப மெயின்டைன் பண்ணிக்கலாம். அதிமுகங்கிற கட்சியை ஒட்டுமொத்தமா காலி பண்ணலாம். இப்போ டிவிகேக்கான வாக்கு சதவீதம்ங்கிறது 30% பார்த்துட்டோம். பட் அது வந்து நியூட்ரல் ஓட்டர்ஸ் இருக்காங்க, விஜய் ரசிகர்கள் எல்லாரும் சேர்ந்து கலந்து இருக்கிறாங்க. அப்ப இந்த ஓட்டர்ஸ் கம்மியானாங்கன்னா அதை காம்பன்சேட் பண்றதுக்கு அதிமுக கோர் ஓட்டர்ஸை தூக்கிட்டு வர்றது சரியாக இருக்கும். அதிமுகவுடைய கட்சியை காலி பண்ணுவதன் மூலியமாக, அதிமுக தலைவர்களை கொண்டு வரும் மூலியமாக, அதிமுக நிர்வாகிகளை கொண்டு வருவதன் மூலியமாக இந்த வாக்குகளும் நமக்கு வந்துடும் அப்படின்னு ஒரு கணக்கு போடுறாரு. அப்போ அவருக்கு வந்து தாவேக்கவுக்கும் திமுகவுக்குமான போட்டியாக இருமுனை போட்டியாக இருக்கும். அந்த போட்டியில நமக்கு ஒரு எட்ஜி எடுக்கலாம். 30%ங்கிறது எவ்வளவு மோசமா ஆட்சி கொடுத்தாலும் நம்ம இதை ஹோல்டு பண்ணலாம். நம்ம வந்து குறைய நீங்க அதிமுக வர வாக்குகள் அவங்க வாக்களிப்பாங்க, இரட்டை வாக்குகள் எல்லாம் வந்து விசிலுக்கு மாறும் அப்படின்னு ஒரு கணக்கு பண்றாரு. அந்த கணக்குகளின் அடிப்படையில் தான் இது மிக முக்கியமாக நடக்கிறதுங்கிறது முதல் விஷயம். 2வது விஷயம், நீங்க பார்க்கலாம், இன்னைக்கும் வந்து பெரிய அலை அடிச்சிருச்சு, சுனாமி அடிச்சிருச்சு, விஜய் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் சொல்லிட்டாலும் ஒரு 7-8 மாவட்டங்களை கம்ப்ளீட் வாஷ் அவுட், ஒரு எம்எல்ஏ கூட இல்லாத நிலைமை நம்ம பார்க்கின்றோம். அப்ப இந்த இடங்கள் எல்லாம் என்ன சிக்கல்னு கேட்டீங்கன்னா, அந்த இடத்துல திமுக அதிமுக தான் வலிமையா இருக்கிறாங்க. தாவேக்கு அந்த அளவுக்கு வலிமை பெறல. கட்டமைப்பு ரீதியாகவும் உங்களுக்கு சிக்கல் இருக்கிறது, பூத் கமிட்டி நிர்வாகிகளாக இருக்கு, மக்கள்கிட்ட போய் ரீச் பண்ற சிக்கல்கள் இருக்கு, சமூக ரீதியான பார்வைகள் இருக்கிறது. இந்த மாதிரியான இடங்கள்ல நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங், குறிப்பா விழுப்புரம் போன்ற மாவட்டங்கள ஒரு விக்ராண்டி மாநாடு தான் நடத்தினார். ஆனா விழுப்புரம் மாவட்டத்துல வாஷ் அவுட் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்க்கின்றோம். அப்ப இந்த மாதிரியான இடங்கள்ல அவர்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டு தேவைன்னா அந்தந்த ரீஜனல் சத்ராப்ஸா இருக்கக்கூடிய திமுக அதிமுக இருக்க மாதிரியான ஆட்கள் நமக்கு உருவாக்க முடியுமா? உடனே உருவாக்க முடியாது. உருவாக்குறதுக்கு பதிலா இந்த ஏற்கனவே உருவான ஆட்களை தூக்கிறது பெட்டர் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கும் போறாங்க. அதனாலதான் நீங்க ஒவ்வொருத்தராக குறி வச்சு எந்தெந்த யாரை கொண்டு வரணும் அப்படிங்கிற வேலைகளை ரொம்ப திட்டமிட்டு பண்றாங்க. நிறைய பேர் வந்து இயல்பா போறாங்க, இயல்பாலாம் யாரும் போகவில்லை. ஏன்னா இந்த ஒவ்வொருத்தரும் உள்ள போறதுக்கு முன்னாடி எத்தனை மணி நேரம் மீட்டிங் ஒரிஜினல் நடத்துறாங்க அப்படிங்கிற நம்ம பார்க்கிறோம். நீங்க ஒவ்வொரு கட்சியிட்டையும் ஒரு பேர் உட்கார்ந்து பேசுறாரு. இன்னைக்கு வந்து வைகோ அவர்கள் விஜய் அவர்கள்ட்ட பேசினாருங்கிறது 2வது பார்த்தோம். ஒரிஜினல் படி மணிக்கணக்கா ஒரு மணி நேரம் பேசுறாரு, துரை வைகோட்ட போய் பேசுறாரு, திருச்சி கூட்டத்துக்கு அவர் வர வைக்கிறாரு. இதெல்லாம் நடந்த பிறகுதான் அவர்கள் இயல்பாக வந்தாலும் காட்சிகளை மாத்துறாங்க. பட் ஓவரால ரொம்ப திட்டமிட்டு சனிக்கிழமை இத்தனை பேரை கொண்டு வந்தே ஆகணும் அப்படிங்கிற இடத்துல இருந்து வேலை செய்யறாங்கன்னு பார்க்கணும். ஓகே. ஆரம்பத்துல, அதாவது இந்த ரிசல்ட் வந்த உடனே பாத்தீங்கன்னா, லீமா ரோஸ் அவர்கள் அதிமுக சார்பில் ஒரு பேட்டி கொடுக்குறாங்க. அதுல சொல்றாங்க, தாவேகாவுக்கும் அதிமுகவுக்கும் பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. விரைவில் நல்ல செய்தி சொல்லுவோம். எடப்பாடி அவர்கள் முதல்வர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு
அப்படிங்கிற ஒரு விஷயத்த பதிவு பண்றாங்க. நயினார் நாகேந்திரன் சொல்றாரு, ஆரம்பத்துல நீங்க யார்கிட்ட எல்லாம் பேசுனீங்க? யார் கால்ல எல்லாம் விழுந்தீங்க? அப்படிங்கிறத சொல்லவா? அப்ப மட்டும் உங்களுக்கு பாஜக, என்டிஏ கூட்டணி இனித்ததா? அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து பதிவு பண்றாரு. ஆனா நேத்து வந்து சேர்ந்த 2 விஜயபாஸ்கருமே வந்து என்ன குற்றச்சாட்ட வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 விஷயங்கள் சொல்றாங்க. ஒண்ணு, தேர்தலுக்கு முன்னாலேயே தாவேகா கூட்டணிக்கு போணும்னு சொன்னோம். ஆனா இபிஎஸ் ஒத்துக்கல. சரி, தேர்தலுக்கு அப்புறமாவது தாவேகா கூட்டணியோட போணும்னு சொன்னோம். அப்பவும் ஒத்துக்காம அவர் திமுகவோட டீல் பேச ட்ரை பண்ணாரு. அதனால தான் வந்து நாங்க வெளியேறணும் அப்படிங்கிற ஒரு விமர்சனத்த வைக்கிறாங்க. இத எப்படி பாக்குறீங்க? முதல்ல தேர்தலுக்கு முந்தி பேசுனதுங்கிறது ஏன்னா அந்த நேரத்துல நான் கட்சியில இருந்ததுனால விக்கிரவாண்டி மாநாட்டுக்கு பிறகுதான் அந்த காட்சிகள் மாறுது. விக்கிரவாண்டி மாநாட்டுக்கு முன்னாடியும் தாவேக்கோட காட்சிகள் பாத்தீங்கன்னா, தாவேக்கவும் நாம் தமிழரும் சேர்ந்து அவங்க தேர்தல் சந்திப்பாங்க. தீஸ் டூ ஆர் த கேம் சேஞ்சர்ஸ். எனக்கு ஜான் ஆர்கேசே பர்சனலா பிரதர் தீஸ் டூ ஆர் த கேம் சேஞ்சர்ஸ் பிரதர். இவங்க என்ன சொன்னேன், இவங்க 2 பேரும் சேர்ந்து ஆட்சியெல்லாம் அமைக்க முடியாதுங்க. எப்படிங்க ஆட்சி அமைப்பாங்க? அப்படின்னு இல்ல அதான் பாருங்க இதான் நடக்க போகுதுங்கிறது முழுக்க முழுக்க அக்டோபர்ல விக்கிரவாண்டி மாநாடு வரைக்கும் இதுதான். நீங்க சீமான் அவர்கள் பேச்சும் கேட்டிருக்கலாம். அண்ணன் தம்பிம்பாரு, தம்பி என்கிட்ட வந்து பேசணும் பாரு, தம்பி நானும் சேர்ந்து நிக்கிறோம், தப்பு என்ன தப்புன்னு கேட்பாரு. இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும். இந்த சைடு ரொம்ப மௌனமா இருப்பாங்க. ஆனா நாம் தமிழர் அட்டாக் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி நாம் தமிழர் வந்து தாவேக்கு அட்டாக் பண்ண மாட்டாங்க. இதுதான் இருந்துச்சு. விக்கிரவாண்டி மாநாட்டுல நீங்க விக்கிரவாண்டியோட மாநாட்டு ஸ்பீச் டீகோட் பண்ணீங்கன்னா, தாவேக்கோட நண்பர்களே சொன்னது, ஒரு 6 இடத்துல சீமான வேண்டுனே விஜய் வம்பிழுத்தாரு. அது ஏதோ ஒரு காரணம். என்ன காரணம் தெரியல. சீமான கழட்டி விடலாம், இல்ல சீமான் நமக்கு வேண்டாம்னு ஒரு இடத்துக்கு வந்துட்டாங்க. அப்படி முடிந்த பிறகு விக்கிரவாண்டி மாநாட்டு காட்சிகள் முடிந்த பிறகுதான் எடப்பாடி பழனிசாமி பர்சனலாகவே விஜய் அவர்கள்ட்ட பேசுறார். நம்ம 2 பேர் சேர்ந்து கூட்டணி போலாம், நம்ம காட்சி அமைக்கிறதுக்கான நல்ல ஸ்கோப் இருக்கு நம்ம அப்படின்னு. எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு என்னன்னா, நம்ம முதலமைச்சர் வேட்பாளர் விஜய் அவர்கள் கேட்கிறேன். நீங்க ஒரு பிரபலமான இதெல்லாம் முதல் பக்கத்துல வருது. 80 சீட் விஜய் அவர்களுக்கு பேசப்பட்டது. டெபுட்டி சிஎம் கொடுக்குறாங்க, அமைச்சர்கள் கூட இடம் கொடுத்தாலும் கொடுக்கலாம் அப்படின்னு சில கதைகள் ஓடுது. அதெல்லாம் கிட்டத்தட்ட உண்மையா தான் போயிட்டு இருக்கு. ஆனா அந்த நேரத்தில் விஜய் அவர்களுக்கும் இல்ல ஜான் ஆர்கிசாமிக்கும் இருந்த சிக்கல் கேட்டீங்கன்னா, ஜான் ஆர்கிஸ் அந்த சிக்கல் என்பது, இந்த நேரத்திலேயே நான் வந்து நீங்க சிஎம் விஜய் அவர்கள் டெபுட்டி சிஎம்னு சொன்னா அது சரியா வராது. அதுக்கு வந்து நம்ம போட்டுக்கிற டீல் வந்து கூட்டணியில இருப்போம். பட் யார் முதலமைச்சர் வேட்பாளர் இப்பைக்கு சொல்ல வேண்டாம் அப்படிங்கிற ஒரு இடத்த சொன்னார். அதுக்கு எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கல. நீங்க அமித்ஷாவே மேல இருந்து வந்து என்ன ஒரு சிஎம் கேண்டிடேட் சொல்லிட்டு போறாரு. நீங்க யாருப்பா, நீ ஒரே ஒரு மாநாடு போட்டுட்டு நீ இப்பெல்லாம் பேசுவியா அப்படின்ட்டு அவர் ஒரு இடத்துல மாறினாரு. ஒட்டுமொத்த குரூப்புக்கும் சில பேர் ஜெயக்குமார் அவர்களா இருக்கலாம், இன்னைக்கு வந்து விஜயபாஸ்கர்களா இருக்கலாம், எல்லோருமே பார்வை என்பது தாவேக்க நம்மளோட சின்ன கட்சி. அந்த சின்ன கட்சி நமக்கு கீழே தான் இருக்கணும், சபார்டினேட்டா தான் இருப்பாங்களே தவிர நமக்கு மேல. இப்ப இன்னைக்கு இந்த விஜயபாஸ்கர் அடுத்த கேள்வி யாரா கேட்கணும், என்ன கேட்கணும்னா, அப்ப விஜய் அவர்கள் முதலமைச்சர் வேட்பாளர் அன்னைக்கே நீங்க சம்மதிச்சீங்களா, ஒத்துக்கிட்டீங்களா, இல்ல நீங்க எப்படி டீல் பண்ணீங்க? ஜெயக்குமார் போன்றவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, உங்க கட்சியில ஒரு 12 பேருக்கு சீட்டு கொடுக்கலாம், அதை தாண்டி யார் இருக்கா, இந்த ராயபுரத்துல யார் இருக்கா, யாராவது பேர் சொல்லுன்னு சொல்லி சொன்னாங்க. கேபி முனுசாமி சொன்னார் அந்த 2ஆம் ஆண்டு விழா கூட்டத்தை பார்த்தார். அந்த மேடையில இருக்கிறதுல ஒரு 4 பேருக்கு சீட்டு கொடுக்கலாம், இதை தாண்டி யாருக்கு சீட்டு கொடுப்பீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்ப அவரோட பார்வை என்பது தாவேக்கு நமக்கு சபார்டினேட் போர்ஸா இருக்கும், ஒரு செல்வாக்கு இருக்கு, இளைஞரோட செல்வாக்கு இருக்கு, நமக்கு 60ன்னு ஆரம்பிக்கலாம், 50ன்னு ஆரம்பிக்கலாம், 40 அதுல கூட முடிக்கலாம், ஏதோ ஒண்ணு நம்ம கொடுக்கலாம் அப்படிங்கிறதா இருந்தாங்க. சோ என்னைக்குமே சபார்டினேட் போர்ஸா தாவேக்கு இருக்குங்கிற நம்பிக்கையில தான் இருந்தாங்க. பட் அந்த டீல் உடைஞ்சிருச்சு. டீல் உடையும் போது இன்னும் சொல்ல போனா தாவேக்கு அதுக்கு ரெடியா தான் இருந்தாங்க. பட் க்ளோஸ் அப் எலெக்ஷன் சொல்லிக்கலாம், நம்ம இந்த நேரத்துல சொல்ல வேணாம். நம்ம விஜய் ஜான் சொல்லிட்டே இருக்குது, சார் நமக்கு கீழே எடப்பாடி வருவார், நமக்கு கீழே சபார்டினேட் அவர் வருவார், நீங்க வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி அவர் ஒரு மாதிரி ஏமாத்திட்டு இருக்க விஷயங்கள் பண்றாரு. அப்ப இது ரொம்ப க்ளோஸ் எலெக்ஷன் உடஞ்சிருச்சு. அவங்க என்டிஏக்கே போகலான்னு சொல்லி என்டிஏக்கு போயிட்டாங்க. என்டிஏக்கு போகும்போது ஒட்டுமொத்த தாவேக்கும் பெரிய ஷாக். இது என்னடா அது, நம்ம ஒண்ணு எதிர்பார்த்தோம், இது வேற ஒன்று நடந்துருச்சு. ஏன்னா அவங்களுக்கு அப்ப பெருசா தேர்தல் முதல் நாள் வரைக்கும் யாருக்கு நம்பிக்கை இருந்துச்சு, இவ்வளவு பெரிய வெற்றி பெறுவாங்கிறது யாருக்கு தான் தெரியும், யாருக்குமே தெரியாது. அப்ப அவங்களுக்கு பெரிய ஷாக் இருந்துச்சு. அதனால நம்ம வந்து நம்ம என்ன பண்றதுன்னு பார்க்கலாம், நம்ம பேசி மேபி கூட்டணியே வராது. சோ இதான் வந்து தேர்தலுக்கு முந்தைய கதை. தேர்தலுக்கு பிந்தைய கதை அப்படின்னு இவர்கள் சொல்வது, நீங்க பாருங்க, தேர்தல் முடியுது. தேர்தல் முடிந்த உடனே அதிமுக ஒரு செக்ஷனுக்கு கோபம் வருது. நீங்க எஸ்பி வேலுமணி, சி.வி. சண்முகம், விஜயபாஸ்கர் அவர்களுக்கு நீங்க அதிமுக மேல கோபம் இருக்கிறது, எடப்பாடி பழனிசாமியோட தலைமை மேல குற்றம் சுமத்தணும், அவர் 11வது தோல்வி அடைஞ்சிட்டார் அப்படின்னா யாராக இருந்தாலும் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, அதிமுக அலுவலகத்துல உட்கார்ந்து தர்ணா பண்ணுவாங்க. நீங்க வந்து உங்க பதவியை ராஜினாமா பண்ணுங்க, உட்கார்ந்து உடனடியாக பொதுக்குழு கூட்டுங்க, செயற்குழு கூட்டுங்க, ஏன் தோத்தோங்கிறத டிஸ்கஸ் பண்ணுங்க, உடனடியாக நீங்கள் செய்ய வேண்டும்னு 4ஆம் தேதி சாயந்தரமோ 5ஆம் தேதி காலையிலயோ உள்ள உட்கார்ந்து போராட்டிங்கன்னா உண்மையிலே அதிமுக காப்பாத்துறதுக்கு எவ்வளவு கடுமையா போராடுறங்கப்பான்னு மக்கள் மத்தியில போயிருக்கும். ஆனால் இவர்கள் செய்தது என்ன, நாங்க அதிமுக எதிர்க்கிறோம், அதனால விஜய் அவர்களுக்கு ஆதரவு கொடுக்கிறோம். இது என்ன லாஜிக்? இதுல என்ன லாஜிக் வருது? உங்களை என்ன விஜய் அவர்கள் விமர்சித்தார், மற்றும் பலர்னு சொன்னாரு, ஊழல் சக்தின்னு சொல்லி சொன்னார். கடைசி இதுல கூட உங்களை ஊழல் சக்தின்னு சொல்லி சொன்னாரு, தீர்ந்து போன சக்தின்னு சொல்லி சொன்னாரு. அப்படிப்பட்ட நீங்க வந்து அவசரமா ஓடி போய் கொடுக்குறீங்கன்னா ஒரே ஒரு காரணம் தான், இந்த கும்பல் நீங்க வந்து சி.வி. சண்முகம், எஸ்பி வேலுமணி, விஜயபாஸ்கர் அவர்களுக்கு சொல்லப்பட்டது 7 மினிஸ்டர்ஸ் கொடுக்குறோம், உங்களுக்கு வந்து 7 அமைச்சர் கொடுக்குறோம். நீங்க என்ன சார் நாங்க பண்ணணும், 25 பேர் ஆதரவு கொடுங்க, இல்ல வாக் அவுட் பண்ணிடுங்க. இதுதான் போட்டப்பட்ட டீல். இந்த டீலுக்கு அவங்க ரெடியா இருந்தாங்க. இன்னொன்னு நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, இப்போ நிறைய பேர் திமுக அதிமுக கூட்டணிக்கு முயற்சி பண்ணாங்க.
நான் உங்கள்ட்ட கேட்கிற ஒரே கேள்வி, திமுக யாராவது போய் ரெசார்ட்ல தங்கியிருந்தாங்களா? இல்ல அதிமுக இருக்கவங்க ரெசார்ட்ல தங்கியிருந்தாங்களா? அதிமுக 47 எம்எல்ஏக்கள் வச்சு ரெசார்ட்ல ஏன் தங்கிடுறாங்க? இந்த கேள்வி யாருமே ஏன் கேட்க மாட்டேங்கிறாங்க? 47 வெறும் 47 எம்எல்ஏக்கள். யார் தூக்குவாங்கன்னு நம்ம நினைச்சாங்க? விஜய் அவர்கள் வந்து ஆட்களை தூக்கிடுவார்னு நினைச்சாங்களா? இல்ல அவங்களே தனியா ஆட்சி அமைக்கலாம்னு நினைச்சாங்களா? அப்ப அவங்களே ஆட்சி அமைக்கலாம்னா எந்த அடிப்படையில ஆட்சி அமைக்கும்? அப்ப அப்பொழுதும் இன்னைக்கு வந்து குடிபெயர்ந்திருக்கிற இந்த முன்னாள் அமைச்சர்களுக்கு அன்னைக்கு எனக்கு அமைச்சர் பொறுப்பு கொடுக்கறதுக்கு ஏதாவது ஒரு தரப்பு ரெடியா இருந்துச்சு. அதற்கு பிறகு விஜய் தரப்பு ரெடியா இருந்துச்சு. இது எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. அதுக்கப்புறம் விஜய் தரப்பு என்ன சொல்லிட்டாங்க, இல்லங்க அமைச்சர்லாம் உங்களை ஆக்க முடியாது, நீங்க பேசாம ராஜினாமா பண்ணிட்டு வாங்க, அதுதான் உங்களுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போயிட்டாங்க. நீங்க அந்த டயத்துல தான் லீமோரஸ் என்ன நினைச்சாங்கன்னா, எடப்பாடி பழனிசாமிக்கு தான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, அப்ப அவரோட தலைமையை ஏற்றுக்கிட்டு விஜய் அவர்கள் ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு அவங்க வித்தியாசமா சொன்னாங்க. மேபி அவங்க மருமகன்ட்ட பேசியிருக்கலாம், நீ தம்பி இந்த மாதிரி ஒரு டீல் போட்டுக்கலாம்ப்பா, நம்ம எல்லாம் ஒரே குடும்பம் தானே, என்ன பெரிய வித்தியாசம், நீ ஆட்சியை வச்சானே நான் ஆட்சியா வச்சானே, நான் இங்க ஒரு டீல் பேசிக்கிறேன்னு கூட அவங்க பேசிருக்கலாம், அந்த மாதிரியோட முயற்சிகளை பண்ணிருக்கலாம். ஆனா அதை எப்படி ஒத்துக்கோங்க, அதை ஒத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இல்லை. இன்றும் இந்த அமைச்சர்கள் நீங்க எந்த நேரத்திலுமே அதிமுக கட்சிக்கு விசுவாசமா வந்து உண்மையா இருந்தோம் இல்லை, வாக்களித்த மக்களுக்கு விசுவாசமா இருந்தோம் அதுவும் இல்லை. எங்களுக்கு பதவி வேண்டும், நாங்க எப்பயுமே ஒரு பவர் சென்டர்ஸா இருக்கணும், அது ஒன்றுதான் நோக்கம். அந்த நோக்கத்துலதான் இன்னைக்கு இந்த விஜயபாஸ்கர் அவர்கள் பேசிட்டு இருக்காரே தவிர இதுல எங்கேயுமே வந்து மக்களுக்கான சேவை அதெல்லாம் எங்கேயுமே வரல. நேத்து கூட நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா, கட்சியோடைய கட்டமைப்ப நாங்க இன்னும் வலுப்படுத்துவோம். டெல்டாவிலேயே பாருங்க, இது வெறும் ட்ரெய்லர் தான். மெயின் பிக்சர் இனிமே இருக்கு. இன்னும் பல தலைவர்கள் அதிமுகவிலேருந்து இங்க என் மாசா வரப்போறாங்க அப்படின்லாம் விஜயபாஸ்கர் பேசுறாரு. ஒரு பக்கம் தாவேகாவுக்கு ஒரு பார்ட்டி ஸ்ட்ரக்சர் இல்ல அப்படிங்கிறது ஒரு விமர்சனமா வைக்கப்பட்டது. இவங்கெல்லாம் அனுபவமிக்க தலைவர்கள். இவங்க வந்தாங்கன்னா, ஒரு கிரவுண்ட் லெவல்ல பார்ட்டி ஸ்ட்ரக்சர ஸ்ட்ரெங்தன் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. ஆனா தாவேகாவிலேயே இது ஒரு மிகப்பெரிய ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தாதா? ஏன்னா விஜய்க்காக எத்தனையோ உழைத்த தொண்டர்கள், விஜய்க்காக இருந்தவங்க எல்லாம் இருக்கிறாங்க. இப்ப இடைத்தேர்தல்ல வந்து திரும்ப ஒரு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு பாக்குறாங்க. உள்ளாட்சி தேர்தல்ல வாய்ப்பு கிடைக்குமான்னு பாக்குறாங்க. இப்படி என் மாசா இன்னொரு கட்சியில இருந்து ஸ்ட்ராங் லீடர்ஸ் வரும்போது அவங்க கூட வரவங்க ஒரு வாய்ப்பை எதிர்பார்த்து வருவாங்க. இது தாவேகாவுக்கே வந்து நாளடைவுல ஒரு பின்னடைவை ஏற்படுத்தாதா? முதல்ல நீங்க டெல்டான்னு சொன்னீங்க, நான் புதுக்கோட்டை தான் உங்களுக்கு தெரியும். நீங்க புதுக்கோட்டைக்காரங்கள்ட்ட போய் நீ டெல்டாவான்னு கேட்டீங்கன்னா அப்படியே நம்ம டெல்டாவான்னு கேட்பாங்க. முதல்ல இவர் டெல்டாவுக்கும் விஜயபாஸ்கருக்கும் என்ன சம்பந்தம்? விராலிமலைக்கு டெல்டாக்கு முதல்ல என்ன சம்பந்தம்? நீங்க புதுக்கோட்டையில நெடுவாசல் தஞ்சாவூர் ஒட்டி இருக்கிற பகுதி, அதுல வந்து மாப்பழம் அதுவுமே கஜா புயல பயங்கர பாதிப்பு. அந்த பகுதியில இருந்து டெல்டான்னு கொஞ்சம் சேர்த்துக்கலாம், ஒரு ஓரமா சேர்த்துக்கலாமே தவிர இது சொல்றது எனக்கு ஒரு பிரச்சனை. ஏன்னா வறண்ட பூமி, இது வறண்ட பூமி, அதனால டெல்டாங்கிறதுக்குலாம் அது எந்த தொடர்பும் இல்லை. நீங்க டெல்டாவுக்கு நீங்க மன்னார்குடியில இருந்து வந்திருக்காரு, தஞ்சாவூர்ல இருந்து வந்திருக்காரு, திருவாரூர்ல வந்திருக்காரு, நாகப்பட்டினம் வந்திருக்காருன்னு சரி டெல்டான்னு சொல்லலாம். இவருக்கும் டெல்டாவுக்கு என்ன சம்பந்தம்? முதல்ல தாவேக்களை யாருக்கும் முன்ன டெல்டான்னு என்னன்னு தெரியாம இருக்கலாம், வடக்கு எது தெற்கு எது கிழக்குன்னு தெரியாம இருக்கலாம். அதனால எல்லாருக்கும் தெரியாதுங்க நினைச்சிட்டு பேசுறதுங்கிறது ரொம்ப வித்தியாசமான ஒரு விஷயமா இருக்கணும். அதனால நீங்க வந்து டெல்டாவை வலுப்படுத்துவதற்கு நான் வந்திருக்கின்றேன், நான் வந்து பெருசா பண்ண போறேன் அப்படிங்கிறதுலயே எனக்கு வந்து நிறைய மாற்று கருத்துக்கள் இருக்கு. ஒண்ணு, நீங்க வந்து இன்னைக்கு இந்த காட்சிகள் பார்த்துக்கலாம். விஜயபாஸ்கர் அவர்கள் இன்னும் சொல்ல போனா கட்ட வேட்டியை தூக்கி போட்டு காக்கி பேண்டுக்கு போயிட்டார். எந்த அளவுக்கு கேரக்டரை மாறுகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கின்றோம். வரும்பொழுது அந்த புதுக்கோட்டை அமைச்சர் பர்வேஸ் அப்படியே தள்ளிட்டே வர்றார். அவர் என்ன ஒரு ஆபத்துன்னு கேட்டீங்கன்னா, தள்ளிட்டே வரவர் அப்படியே கீழே தள்ளி விட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. ஏன்னா அவர் வளர்ந்து வந்த விதம் அதிமுக அவரோட கதையெல்லாம் வரலாறுல பேசணும்னா அதெல்லாம் நமக்கு அந்த அதிமுக காரங்களுக்கே தெரியும். இன்னைக்கு தாவேக்கள மேடம் நான் இருக்கும்போதே ஒரு பெரிய ரெசிஸ்டன்ஸ் அவங்களுக்குள்ள இருக்கு. நீங்க டாப் டு பாட்டம் ஒரு கண்டினியூஸ் ரெசிஸ்டன்ஸ். அவங்களுக்கு என்ன கேட்குறீங்க, வெளியே இருந்து யாரையுமே வெளில விடக்கூடாது. வெளியே இருந்து யாரையுமே, நான் வந்து அவங்களுக்கு டிராவல் பண்ணி நான் வந்து இந்த கரெக்ட் புசி ஆனந்தோட போன வருஷம் பிறந்த நாள் முடிந்துட்டு நான் ஒரு வேற ஒரு டீமோட டிராவல் பண்ணிட்டு இருக்கேன். அப்ப நான் பேசுறேன், இப்ப வெளியே இருந்து ஆட்கள்லாம் வந்தா ஏனே வெளியே இருந்து வரணும், வெளியே இருந்து யாரும் வர வேணானே, நம்ம தளபதியை போதுன்னு எதுக்குனே வரணும். இன்னைக்கும் அது இருக்கு. இன்னைக்கு நீங்க வந்து ஒரு குரூப் ஆஃப் எம்எல்ஏஸ் வந்து மினிஸ்டர்ஸ் ஆயிட்டாங்க. இப்ப அடுத்த குரூப்புக்கு ஏற்கனவே என்னன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு பின்னாடி கட்சியில சேர்ந்தான், அவனுக்கு மினிஸ்டர்ஸ் கொடுத்துட்டீங்க. இப்ப மதுரையில பாருங்க, நீங்க ரெப்ரசன்டேஷன் இல்லாம இருக்கு. இப்ப மதுரை விஜய் அன்பன், எஸ்ஆர் தங்கபாண்டி தான் ரெப்ரசன்டேஷன் இல்லாம இருக்கு. அதே மாதிரி இன்னும் நிறைய பேர் கடுமையான கோவத்துல இருக்காங்க. எந்த அடிப்படையில நீங்க மினிஸ்டர் போஸ்ட் கொடுக்குறீங்க? போஸ்டர் ஓட்டினவன், பேனர் ஓட்டினவன் இவங்க தான் கொடுப்பேன்னு சொல்லி சொன்னீங்க. ஆனா எதுவுமே நீங்க செய்யல. சம்பந்தமே இல்லாத யாராவது மினிஸ்டர்ஸ் எல்லாம் கொடுக்குறீங்க. அதிமுக திமுக மினிஸ்டர்ஸ் கொடுக்குறீங்க, இது என்ன கணக்கு அப்படின்னு கடுமையான கோவத்துல இவங்க எல்லாம் எதுக்கு வெயிட் பண்றாங்கன்னா, இப்ப யார் மேல இப்போ சரத் மேல வந்து ஒரு குற்றச்சாட்டு வருது. அந்த குற்றச்சாட்டை திமுக கடுமை எழுப்புறாங்க. இதற்கு திமுக விட தாவேக்கு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்பா சரத்துக்கு சீட்டு காலி ஆயிடுயா, மினிஸ்டர் காலி ஆனிச்சா நமக்கு ஒரு சீட்டு கிடைக்கும், நம்ம மினிஸ்டர் ஆயிடலாம் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்து டெய்லி போய் புசியானந்தவர்களை பார்த்து ஒரு 3 வாட்டி காலில் விழுந்துருவோம், இப்ப நம்ம துண்டு போட்டு வச்சுக்கோங்க வேலையை பாக்குறாங்க. இப்படி இருக்கும் பொழுது நீங்க வெளியில இருந்து இப்ப ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கக்கூடிய மினிஸ்டர்ஸ் எல்லாம் கொண்டு வந்தீங்கன்னா அவங்களுக்கு பெரிய அயற்சியை உண்டு பண்ணும். இன்னொன்னு, இப்ப நீங்க சனிக்கிழமை ஒரு காட்சிகள் பார்க்கணும். பனையூர்ல போய் சேர்ந்துடுறாங்க. நீங்க அவங்களோட ஃபாலோ அப்பா அந்த மாவட்டத்துல என்ன நடக்குதுன்னு பாருங்க. ஒரு மாவட்ட செயலாளர் கூட இந்த உள்ள வந்தவங்களை மதிக்கிறது இல்லை. இங்க 10 நாள் ஒரு
ஒருத்தர் மட்டும் அதிமுக வந்து 10 நாள்ல அரசியல் விட்டு வெளியே போறேன்னு போனார். அது என்ன தெரியுமா காரணம்? முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, யாரும் மதிக்கிறது இல்ல. அந்த ஊர்ல போய் நீ மாடு சிலரை பார்த்தீங்கன்னா, அவர் என்ன சொல்றாரு, நான் ரொம்ப பிஸியா இருக்கேங்க, அப்புறம் பேசுங்க. இல்ல ஒரு 3/4 மணி நேரம் வெளியே உட்கார வைக்கிறார். இவங்க வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்த ஆட்கள் நினைச்சுக்கிட்டு அவங்க போறாங்க. இன்னைக்கு முளைச்ச மாவட்ட செயலர், தாவேக்காடு மாவட்ட செயலர் என்ன பண்றாரோ டீல், ஏன்னா அவருக்கு பிடிக்கல. நீ வந்து எனக்கு நீ போட்டியா வரப்போற, உன்னையே நான் வளர்த்து விடணும், நான் வளர்த்து விட மாட்டேன். அடுத்து உள்ளாட்சி தேர்தலில் சீட்டு கேட்பேன், அடுத்து நாடாளுமன்ற தேர்தலுக்கு போலாமா நடப்ப, அடுத்து சட்டமன்ற தேர்தலுக்கு போவேன், எனக்கே இங்க நான் சீட்டு கிடைக்காம இருக்கேன், நான் ஏன் உன்னை வளர்த்து விடணும் அப்படிங்கறதெல்லாம் இருக்காங்க. கடுமையான ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். ஆனா உண்மையில இன்னொரு பக்கம் பயமும் இருக்கும். விஜயபாஸ்கர் போன்றவர்கள் வரும் பொழுது நீங்க விஜயபாஸ்கர்கள் வர்றதுக்கு முன்னாடியே இப்ப என்ன பண்றாரு கேட்டீங்கன்னா, ஒரு ஆலிமலை தொகுதி மக்களுக்கு கிஃப்ட் ஹேம்பர் கொடுத்துட்டாரு. ஒரு பையில வந்து நெய் டப்பா, மைசூர் பாக்கு இதெல்லாம் போட்டு அல்வா கொடுத்துட்டு தான் நினைக்கிறேன். அல்வா ரொம்ப நாளா கொடுத்துட்டு தான் இருக்காரு. அதையும் சேர்த்து கொடுத்து மக்களுக்கு கொடுத்துட்டு தான் வந்திருக்காரு. ஏன்னா இன்னைக்கு நான் அவர் என்ன முடிப்பு, நேற்று கூட சில பேர் பேசுறாங்க, கட்சியில சேர்த்திருக்கோம், சீட்டா கொடுக்க போறோம். அவர் சீட்டு கொடுக்காம என்ன வந்து சேவை செய்யறதுக்காக வந்து இப்பதான் 100 கோடி ரூபாய் செலவு பண்ணி ஒரு தேர்தலில் ஃபேஸ் பண்ணிருக்காரு. சேவை பண்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காரு. அப்ப அந்த வேலைகளை பாக்குறாரு. அதனால அவருக்கு இந்த இடத்துல இன்னும் சொல்லப்போனா ஒரு ஆலிமலை புதுக்கோட்டை மாவட்டத்துல எப்படி பவர்ஃபுல்லான ஆட்களா மாறணுங்கிறதா இருக்கும். புதுக்கோட்டையில சேர்ந்த மினிஸ்டர்ஸ்க்கே எனக்கு பெரிய ஒரு இது இருக்கு. என்னப்பா தேவையில்லாம நம்ம சேர்க்கிறாரு, ஏன் புஷியானந்தனை சேர்க்கிறாரு, ஏன் வந்து ராதாவர்ஜுனா உள்ள கொண்டு ஆக்சுவலி புஷியானந்தவருக்கும் இருக்கணும். புஷியானந்தவர்களுக்கும் சேர்ப்பதில் உடன்பாடு இல்லை, ஒருத்தர் சேர்ப்பதில் உடன்பாடு இல்லை, ஜான் ஆரோக்கியசாமிக்கு இல்லை. ராதாவர்ஜுனாவோட கணக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு புஷியானந்துக்கு ஒரு டீம் இருக்கு, நமக்கு ஒரு டீம் இருக்கா? இல்ல. நாளைக்கு ஏதோ ஒரு சிக்கல் ஏற்படுது, அப்ப நமக்கான ஒரு டீமை உருவாக்கணுங்கிறதுக்காக அப்ப அதிமுக ஆட்களை கொண்டு வந்தீங்கன்னா, நிறைய பேர் நினைக்கிறாங்க செங்கோட்டையின் மூலியமா வராங்க. இல்ல, நான் சொல்றேன், செங்கோட்டையின் மூலியமாக யாரும் வருவது இல்லை. முழுக்க முழுக்க ஆதவர்ஜுனா மூலியமாகத்தான் வருகிறார்கள். ஆதவர்ஜுனாட்ட தான் பேசுறாங்க. ஆதவர்ஜுனா கொண்டு வந்து இவங்கள சேர்த்து விடுறாரு. ஏன்னா விஜய் அவர்கள்ட்ட யாராவது போறாங்க, புஷியானந்த் மூலியமா வந்தாங்கன்னா இவங்க எல்லாம் விஜய் அவர்கள்ட்ட போவாங்க. நீங்க பாருங்க எவ்வளவு கடுமையான விஜயபாஸ்கர் எப்படியாவது விஜய் அவர்களை கொண்டு வரணும்னு முயற்சி பண்ணாரா இல்லையா? 20,000 பேரு நான் வந்து உங்களுக்காக நான் காக்கி பேண்ட் எல்லாம் போட்டிருக்கேன் வாங்கன்னு எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தார். ஆனா கடைசி வரைக்கும் விஜய் அவர்கள் வரலன்னா அதுக்கு மிக முக்கியமான காரணம் இது ஜான் ஆரோக்கியசாமியும் புஷியானந்தோ சொல்லாமல் ஆதவர்ஜுனா மூலியமாக மட்டுமே நடப்பது. நான் இன்னொன்னு சொல்றேன், இப்ப எப்படி 10 நாள்ல ஒருத்தர் வெளியே வந்தாரோ இதே மாதிரி சில உடுமலை ராதாகிருஷ்ணன், எங்களுக்கு எனக்கு மரியாதையே இல்ல, அங்க மரியாதையே இல்ல, இங்க உனக்கு பனையூர் கேட்டா நீ எப்படி வந்த, உள்ள உடைச்சிட்டு வந்தீங்க நீங்க, இதுக்கு பேர் தான் மரியாதை, இது பேர் தான் சுயமரியாதையா? இந்த ஆட்களே திரும்ப எங்கடா போறதுன்னு தெரியாம வெளிப்பிரிஞ்சு நிக்கிற காட்சிகளும் ஒரு நாள் பார்க்க தான் போறோம். இன்னொரு பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா, இப்படிப்பட்ட நபர்களுடைய வருகை வந்து சோசியல் மீடியால தாவேகா தரப்புல இருந்தே ஏகப்பட்ட விமர்சனங்கள் வருது. நீங்க தூய சக்தின்னு சொல்றீங்க, ஊழல ஒழிப்போம்னு சொல்றீங்க. ஆனா விஜயபாஸ்கர் போன்ற இவ்வளவு வழக்குகள் இருக்கக்கூடிய நபர்களை நீங்க கட்சியில சேர்க்கிறீங்களே, இது நியாயமா அப்படிங்கிற கேள்வி. இன்னொரு பக்கம் ஒரு வாரமா பாத்தீங்கன்னா கரப்ஷன் அலிகேஷன்ஸும் வருது. பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டுல காசு வாங்கிட்டு பொறுப்பு போடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. நேத்து தாவேகா கட்சியை சேர்ந்த ஒரு வழக்கறிஞரே வந்து சொல்றாரு, 5 லருந்து 30 லட்சம் ரூபாய் வரைக்கும் காசு வாங்கிட்டு பொறுப்பு போடுறாரு புஷி ஆனந்த் அப்படின்னு நேரடியாக குற்றச்சாட்டு வச்சிருக்கிறாரு அப்படிங்கறதெல்லாம் நம்ம பாக்குறோம். இது அந்த ஒரு தூய சக்தி அப்படிங்கிற ஒரு இமேஜ் ப்ரொஜெக்ஷனை வந்து தொடர்ந்து விஜய் ஒரு பக்கம் பண்ணிட்டு இருக்கிறார்ல, அதுக்கே ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவை வந்து இது ஏற்படுத்தாதா? இது போன்ற நபர்களை வந்து கட்சியில சேர்க்கிறது மிகப்பெரிய பின்னடைவு ஏற்படுது. நீங்க சொல்ற மாதிரி ரொம்ப கரெக்டா சொன்னீங்க. நீங்க வந்து பொதுமக்கள் இல்ல, தாவேக்காவுக்காக வாக்களித்த, தாவேக்காக வாக்கு சேகரித்த விஜய் ரசிகர்களாக இருக்கக்கூடியவர்கள் சோசியல் மீடியா எல்லாருமே எழுதுறாங்க. யாருனால வாக்கு கிடைச்சுன்னு சொன்னீங்க? விஜய் அவர்களால் விஜயோட முகம் சொல்லிங்க. விஜயோட முகத்தை தாண்டி நீங்க விஜயபாஸ்கர் ஏன் தேவைப்படுகிறார் அப்படிங்கிற வெளிப்படையான கேள்வி அவங்க எழுப்புறாங்க. எதற்காக நீங்க ஆளை சேர்க்கிறீங்க? ஆள் சேர்க்கறதுக்கான நோக்கம் என்ன அப்படிங்கிற கேள்வி எழுப்புறாங்க. இன்னைக்கு வரைக்கும் நீங்க வந்து மு.க. ஸ்டாலின் அவர்கள் செந்தில் பாலாஜி குறித்து முன்னாடி என்ன பேசினார், அதுக்கு பிறகு ஏன் கட்சியில சேர்த்தார் அப்படிங்கறது ஒரு நெகட்டிவா பேசிட்டே இருக்காங்க. நீங்க வந்து இப்ப இதே மாதிரி விமர்சனம் இன்னைக்கு தாவேக்கு வந்துருச்சா இல்லையா? தாவேக்க வாஷிங் மிஷின், டிவிக்கு வாஷிங் மிஷின்ல விஜயபாஸ்கர் முங்கி எந்திரிச்சிட்டாரு, எம்.ஆர். விஜயபாஸ்கர் முங்கி எந்திரிச்சிட்டாரு, ஏற்கனவே எம்.சி. சம்பத், உடுமலை ராதாகிருஷ்ணன், கடம்பூர் ராஜெல்லாம் முங்கி எந்திரிச்சிட்டாங்க. இன்னைக்கு டோட்டலா எல்லாருமே கிளீன் ஆகி வந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு பார்வை. நீங்க விஜயபாஸ்கர் அவர்கள் மேல முக்கியமான வழக்கல் குட்கா வழக்குங்கிறது இன்னைக்கு வந்து ஒரு பக்கம் சுகாதாரத்துறை அமைச்சர், இன்னொரு பக்கம் சுகாதாரத்துக்கு கேடு விளைஞ்சு யார் செத்தாலும் எனக்கு பத்தி கவலை இல்லை. ஒரு பக்கம் வந்து கோவிட்ல நிறைய பேர் காப்பாத்துனாங்கன்னு ஒரு பேரு, இந்த பக்கம் கோவிட்ல போட்ட டிரான்ஸ்பர்ஸ்க்கும் அப்பாயின்மெண்ட்ஸ்க்கும் அவ்வளவு லஞ்சம் வாங்கினாரு, கோடிக்கணக்கா காசு சுருட்டினாரு அப்படிங்கிறது வழக்கு. சொத்து குவிப்பு வழக்குங்கிறது 35 கோடி அவர் மேலையும் ஒரு மனைவி மேலையும் இருக்கு. எம்.ஆர். விஜயபாஸ்கர் மேல இப்ப வந்து சொல்லுவாங்க திமுக தான் லேண்ட் கிராபிங் பண்ணுவாங்கப்பா, அதெல்லாம் சொல்லுவாங்க. ஆனா எம்.ஆர். விஜயபாஸ்கர் மேல இருக்கிற வழக்கு என்பது 100 கோடி ரூபாய்க்கு போலி பத்திரம் தயார் பண்ணி ஊரை விட்டு ஓடி பல ஊர்களுக்கு போலீஸ் துரத்தி கொண்டு போய் அவர் வந்து வேற ஒரு ஸ்டேட்ல அரெஸ்ட் பண்ணி இங்க கொண்டு வந்து ஆஜர்படுத்துறாங்க. அவரு இன்னைக்கு வந்து போய் சேர்ந்து நான் தூய சக்தின்னு சொல்றாரு. அவர் மேல லேண்ட் மைனிங் ஸ்கேம் இருக்கு மேடம். நீங்க வந்து இன்னைக்கு சொல்றாங்க மைனிங்ல இருக்கிறதெல்லாம் ஒழிச்சிட்டோம், நாங்க வந்து பாருங்க பிரபு பாருங்க அந்த இடத்துக்கே போறாரு, அவரே போய் எல்லாம் செக் பண்றாரு. அந்த வழக்கு என்ன ஆகும்? அதே மாதிரி அவர் மேல இருக்க சொத்துக்கு வழக்கு என்ன ஆகும்? இவங்க மேல 37 வழக்குகள் இருக்கு. எம்.ஆர். விஜயபாஸ்கர் 37 வழக்குகள் இருக்கு. நான் சொல்றது வெறும் 3 வழக்குகள் மட்டும்தான், கடுமையான குற்றச்சாட்டுகள் வழக்குகள் இருக்கு. அப்ப இதெல்லாம் எப்படி இவங்க பார்க்கிறாங்க?
இன்னொன்னு, சட்டமன்றத்தில் விஜய் அவர்கள் பேசும்பொழுது 2017 2024 வரைக்கும் 26 வரைக்கும் ஊழல் அப்படின்னு சொல்றாரு. 2017 2021 காலகட்டத்துல யாராலும் அமைச்சர்களாக இருந்தார்கள்? கடம்பூர் ராஜு, உடுமலை ராதாகிருஷ்ணன், MC சம்பத், செங்கோட்டையன், MR விஜயபாஸ்கர், C விஜயபாஸ்கர். இப்போ இவர் என்ன சொல்ல போறாரு விஜய் அவர்கள்? இல்லங்க, எடப்பாடி மட்டும் தாங்க, எடப்பாடி தாங்க ஒரு டக்குனு உள்ள போவாரு, ஒரு துறைக்குள்ள போய் ஊழல் பண்ணி காசு எடுத்துட்டு வந்துருவாரு. இது C விஜயபாஸ்கர் என்னோட கை கட்டி ஐயோ ஊழல் பண்றீங்களே, நான் சேவை செய்ய வந்தேன்னு நின்றுட்டு இருப்பாரா? அப்படிதான் விஜய் அவர்கள் பாக்குறாரா? அப்ப எங்களுக்கு ஊழல் குறித்தெல்லாம் பெரிய அதெல்லாம் இல்ல. சும்மா நெரேட்டிவா நாங்க தூய சக்தின்னு பேசிக்கோமே தவிர. அதே மாதிரி நீங்க கேட்ட மாதிரி இந்த ஆட்சியில இருக்கக்கூடிய இந்த அமைச்சர்களும் ஊழல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அப்பாயின்மெண்ட்ஸ்ல, டிரான்ஸ்பர்ஸ்ல. நீங்க மிக முக்கியமாக இன்னைக்கு இந்த ஜூன் 30ஆம் தேதியோட லீகல் ஜுடிஷியரில் அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாம் முடிஞ்சது. இந்த குற்றச்சாட்டு வெளியே கொஞ்சம் கொஞ்சமாக வரும். யார் யார் எவ்வளவு காசு வாங்கிட்டு போட்டாங்க, எந்தெந்த அமைச்சர்கள் எந்தெந்த மாநிலத்தில் எவ்வளவு காசு வாங்கினாங்க, பிபிக்கு எவ்வளவு காசு வாங்கினாங்க, பிளீடர்ஸ்க்கு எவ்வளவு காசு வாங்கினாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டுக்கெல்லாம் வரத்தான் போகின்றது. அது எல்லா கட்சியிலும் பார்க்கிறது. ஏன்னா இது கிட்டத்தட்ட 2 மாசமாக இது புஷியானந்தரோட அலுவலகத்துல செக்ரட்டரி நடக்குது. ஒவ்வொரு மாநிலத்திலும் கூட்டிட்டாரானே பாத்தீங்களா, நம்ம இவர் சொன்ன ரைட் ரைட்டா வாங்கிடா ஓகேடா போடா, இது நடந்துகிட்டு இருக்கு, வெளிப்படையாக நடந்துகிட்டு இருக்கு. அது 2 மாசம் நான் சொல்லிட்டு தான் இருக்கேன். நீங்க ஊழல் ஒளிஞ்சிருச்சு நீங்க சொல்லலாம். ஆனா ஜுடிஷியரியில நீங்க காசு வாங்கிட்டு அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாம் போட்டீங்கன்னா அது எந்த லட்சணத்துல இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சோ அதையும் நம்ம பார்க்கத்தான் போகின்றோம். அதனால தூயாட்சி அப்படின்னு பேசுறதுல எந்த தார்மீகமும் தாவேக்கருக்கு நிச்சயமாக இல்லை. நேத்து ஆதவர்ஜுனா பேசின விஷயம் இன்னைக்கு சர்ச்சையா இருக்கு. அதாவது கரூர்ல தீர்க்க வேண்டிய கணக்கு பாக்கி இருக்கு அப்படின்னு சொல்லி நேரடியாக ஸ்டாலினுக்கு மேடையிலேயே ஓப்பனா ஒரு த்ரெட்டனிங் டோன்ல தான் அவர் பேசுறாரு அப்படிங்கறத பாக்குறோம். போலீஸுடைய ஆதரவோட 41 பேரை கொண்டுட்டாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் வைக்கிறார். இதை எப்படி பாக்குறீங்க? அதாவது விஜய் அவர்களும் சட்டமன்றத்தில் பேசும் பொழுது கரூரை நம்ம மேல பழிய போட்டாங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா, விஜயோடைய ஆள் மனசுல அவரே தான் குற்றமற்றவர் நம்புறாரோன்னு தோணுது. குற்றமற்றவரா நான் நேரடியாக கொலைகள் நான் சொல்லல. சார் நீங்க ஏன் சார் லேட்டா வந்தீங்க? அது ஏன் நீங்க வாய் திறந்து பேசவே மாட்டீங்க? நம்ம எங்க லேட்டா வந்தோம் நீங்க சொல்ல போறீங்களா? அடுத்து 8:45 மீட்டிங் வச்சுட்டு 8:45 நீங்க பிளைட் ஏறுனீங்களா ஏறலையா? தூங்குனீங்களா? ஏன் லேட்டா வந்தீங்க? அப்படிங்கிற கேள்விக்கு விஜய் அவர்கள் பதில் சொல்லாம, அந்த அக்கௌண்டபிலிட்டி எடுக்காம, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்காம மறுபடியும் என்ன பேசினாலும் அதெல்லாம் பொய் தான். நேரடியாக அந்த உயிர்கள் போவதற்கு விஜய் அவர்கள் மிக முக்கியமான காரணம். என்ன பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நான் சொல்றேன், முதலமைச்சர் ஆயிட்டார், பட் ஸ்டில் இஸ் A1. என்ன பொறுத்த வரைக்கும் சிபிஐ சார்ஜ் ஷீட் பண்றாங்களோ பண்ணலையாங்கிறது வேற விஷயம். ஆனா இந்த உயிர்கள் போறது யார் காரணம்? நீங்க என்னென்னமோ சதிக்கோட் பட சொன்னீங்க, சரி எல்லாம் சதிக்காட் பட சொன்னீங்களா, இன்னைக்கு அதெல்லாம் ப்ரூவ் பண்ண வேண்டியதானே, உங்க ஆட்சி தானே. பாருங்க, அவங்க மத்தியில மனைவி சொன்ன மாதிரி இந்த பாருங்க, குண்டு போட்ட நபரை கண்டுபிடிச்சிட்டோம், பொடி வீசின நபரை கண்டுபிடிச்சோம், கத்தியில குத்துற நபரை கண்டுபிடிச்சோம், தக்காளி வீசின நபரை கண்டுபிடிச்சோம். இந்த நம்பர்கள்லாம் இந்த நிப்பாட்ட வீடியோஸ் இன்னைக்கு மேபி திமுக அரசாங்கம் இதெல்லாம் ஒழிச்சு வச்சுட்டாங்க, மறைச்சு வச்சுட்டாங்க. செந்தில் பாலாஜி வந்ததே கூட மறைச்சிட்டாங்க. இன்னைக்கு எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ண வேண்டியதானே சார். யார் சார் உங்களை தடுக்கிறா? இன்னைக்கு எல்லாத்தையும் போடுங்க. அந்த திமுக ஆட்சியில எல்லாரும் பேட்டி கொடுத்தாங்க, உட்கார்ந்து அரசாங்க தரப்புல ஒவ்வொரு நிமிஷமா என்ன நடந்துச்சுங்கிறத ரொம்ப வெளிப்படையா காட்டினாங்க. அதே மாதிரி நீங்களும் ஒரு வீடியோ போடுங்க, காட்டுங்க. உங்கள்ட்ட இன்னைக்கு எல்லா டாக்குமெண்ட்ஸும் உங்கள்ட்ட இருக்கு. இன்னும் சொல்ல போனா கூடுதலாக உங்க வண்டிக்குள்ள என்ன நடந்தது உங்களுக்கு சேர்த்து தெரியும். மக்களுக்கு இது வரைக்கும் அது வரைய வரல, சிபிஐ மட்டும் தான் இருக்கு. இது என்னுடைய ஆட்சி, நான் வெளிப்படையா இருக்கேன் பாருங்க, வண்டிக்குள்ள இதான் நடந்தது, மேல இருந்து எனக்கு தெரிஞ்சா தெரியலையாங்கிறது இதெல்லாம் சாட்சின்னு சொல்லுங்க. மறுபடியும் நீங்க நான் உன்னோட கேட்கிறேன், இந்த பாதிக்கப்பட்ட மக்கள் ஒரு ரெசார்ட்ல சந்திச்சாங்க. அவங்க என்ன சொன்னாங்க? விஜய் கதறி அழுதார், எங்கள் கால்களை பிடித்துக் கொண்டு கதறினார், டக்குனு போன உடனே காலில் விழுந்துட்டாரு. ஏன் காலில் விழுந்தீங்க? நீங்க தான் எதுவும் தப்பு செய்யல, திமுக தானே தப்பு செஞ்சாங்க. அப்ப என்ன சொல்லிருக்கணும்? என்னம்மா சொல்லுங்கம்மா, செந்தில் பாலாஜி தானே உங்களை இது மாதிரி பண்ணாரு, என்னம்மா ஸ்டாலின் தானே இந்த மாதிரி உங்களை தூண்டி விட்டார், இப்படி சொல்லணும்ல. அதை விட்டுட்டு எதுக்கு நீங்க காலில் விழுந்து கதறினீங்க? இப்ப உங்க குழந்தைய இறந்து போச்சு, நான் தான் காரணம், எதுக்கு நீங்க அங்க போய் சொல்றீங்க? அந்த உள்ள ஒரு ரூமுக்குள்ள யாரும் இல்லாத போது செய்வது என்பதும், வெளியில் அதற்கு நான் பொறுப்பே இருக்க மாட்டேன், அக்கௌண்டபிலிட்டி எடுக்க மாட்டேன் என்று சொல்வதும் முற்றிலும் முரணான ஒன்று. மறுபடியும் கரூர் இன்சிடென்ட்ல ஏதோ மக்கள் எல்லாம் முட்டாள்னு நினைச்சுக்கிட்டு ஆதவர்ஜுன் அவர்களும் விஜய் அவர்களும் பேசுவது என்பது, நான் எனக்கும் உண்மையிலே ஒண்ணுதான், நீதி வெல்ல வேண்டும், அவரே பட்ட மாதிரி நீதி வெல்ல வேண்டும். சிபிஐ இந்த வழக்கு நம்மளாம் எதிர்பார்த்தது என்பது, சிபிஐ அவங்க சொன்னது மாதம் நாங்க ஜட்ஜு தலைமையில அது நடக்குது, ஒரு கோர்ட் பார்வையில இருக்கு. கிட்டத்தட்ட கோர்ட் என்ன இப்ப தூங்கிருச்சா? கிட்டத்தட்ட 9 மாசமா பேசாம இருக்கு, சிபிஐ பேசாம இருக்கு. ஏன் எனக்கு புரியவே இல்லை. இல்ல சிபிஐ யாரோ சொல்லிட்டாங்களா, இல்லப்பா நீ எல்லாம் வேணாப்பா, கொஞ்ச நாள் பேசாம இரு, எங்களுக்கு பிடிச்ச ஆட்சி அமைஞ்சிருக்கு, ஒன்னும் தேவையே இல்லை, அது பாத்துக்கலாம், மெல்ல பாத்துக்கலாம், தேவைப்பட்ட நேரத்துல நம்ம இந்த பொம்மலாட்ட மாதிரி இந்த கயிறு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்களா யாராவது? நீதி வெல்லணும் தான் நம்மளும் நினைக்கிறோம். அந்த நீதி உண்மையில வெல்லணும், வேகமாக வெல்ல வேண்டும் என்று நம்மளும் பார்க்கிறோம். பாஜக எல்லாத்தையும் சைலண்டா வேடிக்கை பாக்குது, அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய காரணம் என்ன? ஒண்ணு, இன்னைக்கு அவங்களே வெளிப்படையாக சொல்லிட்டாங்க, நிர்வாக ரீதியாக நாங்கள் முரண்பட போவது கிடையாது. நாங்க இப்ப திமுக மாதிரி முக்கியமான விஷயங்களை எதிர்த்து பேச போகின்றோமா? கிடையாது, அதெல்லாம் பண்ண போறது கிடையாது. ரொம்ப சாஃப்ட் அப்ரோச் தான் எடுக்க போறோம். எங்களுக்கு அதுதான் முக்கியம், எங்களுக்கு தேவையில்லாத
ஆனா சிக்கல் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் இது மாதிரியான சாஃப்ட் அப்ரோச் எடுக்கும்போது, இன்னைக்கு மேடம் இந்த மழை இல்ல. மழை பொய்த்துருச்சு. ஜூன் 12ஆம் தேதி காவிரி திறக்கல. அதுக்கப்புறம் வந்து மீட்டிங் போட்டாங்க. ஜூன் 23ஆம் மீட்டிங் போட்டாங்க. 40 டிஎம்சி தண்ணீர் குடுங்கன்னாங்க. என்ன பண்ணாங்க கர்நாடகா? பண்ணிட்டாங்களா? விவசாயிகள் வந்து இன்னைக்கு தண்ணீர் இல்லாம டெல்டா விவசாயிகள் இன்னைக்கு வந்து ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறாங்க. அவங்களுக்கு குறுவை கிராப் நான் இது குடுத்துட்டேன்ப்பா, பேக்கேஜ் குடுத்துட்டேன்ப்பா நீங்க சொல்லலாம். பயிர் விளைவிக்க முடியல. தண்ணீர் இல்ல. அதுக்கு நீங்க கர்நாடகாட்ட என்ன பேசுறீங்க? ஏன்னா, இன்னைக்கு ஜல்சக்தி துறையில அவங்க என்ன ஸ்டாண்ட் எடுக்குறாங்க? மேகதாது அணையாக இருக்கலாம். இல்ல வந்து எல்லாமே கர்நாடகா சாதகமா தான் நான் பேசுவேன். தமிழ்நாடு உட்கார்ந்து வேடிக்கை பாருன்னு சொல்றாங்க. அப்ப இதெல்லாம் எதிர்த்து கோர்ட்டுக்கு போய் மாநில உரிமைகள மீட்கணும். நீங்க இதெல்லாம் எதிர்த்து மோடி பேசணும். எதிர்த்து மோடி கிட்ட பேசணும். இதெல்லாம் எதிர்த்து பாஜக அரசாங்கம் எவ்வளவு துரோகம் செய்றாங்கங்கறத மக்கள்ட்ட எக்ஸ்போஸ் பண்ணணும். இது ஏதாவது பண்ணீங்களா? காவிரி சிக்கலே இல்லாத மாரி இன்னைக்கு ஒரு பக்கம் விவசாயிகள் கஷ்டத்துல இருக்காங்க. ஆனால் காவிரி பத்தி வாய கூட திறக்க மாட்டேங்கிறீங்க. இது எல்லாமே மாநில உரிமைகள் சார்ந்த விஷயங்கள் எல்லாவற்றிலையும் நீங்கள் மௌனமாகவே இருக்கீங்க. எத பத்தியும் பேச மாட்டேங்கிறீங்க. அப்போ ஏன்னா பாஜகவிற்கும் உங்களுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. ஆனா கிட்டத்தட்ட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. நான் உங்கள கண்டுக்க மாட்டேன். நீங்க பாருங்க நீங்க இஷ்யூஸ்ல கூட பாருங்க. கடந்த 40 நாட்களாக பேச்சு என்பது பாஜக ஒரு கட்சியே இங்க இல்லாத அளவுக்கு போயிடுச்சு. ஒரு பக்கம் இல்லங்கிறது வேற விஷயம். பட் ஆனா மத்தியில நடக்கிற விஷயங்கள் தான் நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ண ஏதாவது பேசுறோமா? எதுவும் பேசல. ஏன்னா இங்க இருக்கிற மாநிலத்துல இருக்கிற ஆட்சி மத்தியில நடக்கிற விஷயங்கள்லாம் மக்கள்கிட்ட கொண்டு வந்து எக்ஸ்போஸ் பண்ணாங்க. எதுல எதிர்க்கணுமோ அதை எதிர்த்தாங்க. வேற மாநிலங்கள் நடந்த பிரச்சனைகளுக்கும் தமிழ்நாடு குரல் கொடுத்து கொண்டிருந்த மாநிலமாக இருந்தது. இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடக்கிற பிரச்சனைகள் தான் பேசுறோமே தவிர இந்த பிரச்சனைகளை பேசாதவன ரொம்ப கவனமா பாத்துக்கிறாங்க. பாஜக கட்சியே இல்லங்க. பாஜக இங்க என்னங்க பெரிய ரோல் அப்படிங்கிற இடத்துக்கு நகர்த்தி கொண்டு போயிட்டாங்க. பாஜகங்கிற உண்மையில திட்ட வேண்டியதெல்லாம் திமுக மட்டும்தான். திமுக ஆட்சியில திட்ட வேண்டியதெல்லாம் திமுக மட்டும்தான். பேச வேண்டியது அதிமுக குதிரை பேரம் நடந்துச்சா நடக்கலையாங்கிறது. திமுக குதிரை பேரத்துல ஈடுபட்டாங்களாங்கிறது சம்பந்தமே இல்லாம அவங்க இந்த பக்கம் குதிரை பேரத்துல ஒருத்தர் ஈடுபட்டு ஆள வார வாரம் தூக்குவாரு. எம்எல்ஏக்கள் ராஜினாமா மட்டும் வாங்க அதை பத்தி எல்லாம் நம்ம பேச மாட்டோம். டிஸ்கஸே பண்ண மாட்டோம். ஆனா பாருங்க திமுக இந்த மாதிரி பண்றாங்க. எப்படிங்க திமுக பண்ணுவாங்க? திமுக பண்ணா என்ன நடக்கும்? அது பேக் ஃபயர் ஆகாதா? நம்பர்ஸ் எங்க இருந்து வரும்? என்ன பேச்சு இது? அந்த மாதிரியான விஷயங்கள் தான் நடக்குது தவிர பாஜகவை காப்பாற்றிவிடும். பாஜக வந்து மக்களே வந்து யோசிக்காத வண்ணம் இவர்கள் ரொம்ப கவனமா அதெல்லாம் பாத்துக்கிறாங்க. பல்வேறு விஷயங்களை இன்னைக்கு எங்களோட பகிர்ந்துட்டீங்க. உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி சார். தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஜாயினிங்.